உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். மக்கள் இந்த தலைவர்களை தலைவர்னு சொல்லிக்கொண்டு இந்த நாட்டில் வெளியில் வந்து போயிட்டு இருக்கிற இவர்களை 100% மலை போல நம்பியிருக்காங்க. அது பேர் சொல்லணும்னா திருமாவளவனாக இருக்கட்டும், பொது உடைமை கட்சி அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், இந்த முஸ்லீம் லீக் கட்சி தலைவர்களாக இருக்கட்டும். ஏன்னா இப்போ இவங்களுடைய பங்களிப்பு தான் இந்த தாவேகா கட்சி ஆட்சிக்கு அடிகோலி இருக்குது. 108 எம்எல்ஏக்கள் அவர் பெரும்பான்மையை ஜெயிச்சிருந்தாலும் இந்த கட்சி தலைவர்கள் அவர்களுடைய சப்போர்ட்னால தான் அவர் ஆட்சி அமைக்க முடிஞ்சிருக்கிறது. ஆனால் இந்த தலைவர்கள் இந்த இடத்துல மக்களுக்கு உண்மையும் நேர்மையுமாக நடந்திருக்காங்களா? மக்களுக்கான தேவையை அந்த பெரும்பான்மை பெற்ற கட்சிகிட்ட கேட்டு வாங்கியிருக்காங்களா? சமரசம், அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது நிபந்தனையற்ற ஆதரவு. ஏன் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குற? விஜயே நிபந்தனையோடு தாங்க ஜெயிச்சிருக்காரு. நான் இன்னதெல்லாம் மக்களுக்கு செய்ய போகிறேன், வாரி வழங்கியிருக்காரு இலவசங்களை. எந்த ஒரு ஆட்சியாளனாலும் செய்ய முடியாத ஒரு மிகச்சிறந்த ஆகச்சிறந்த அறிவாளித்தனமான ஒரு இலவசங்களை வாரி வழங்கிட்டு தான் அந்த நாட்டில் அவர் ஆட்சியை பிடிச்சிருக்காரு. அப்போ நீங்கள் எதுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறீங்க? அப்போ அதோடைய அர்த்தம் என்ன? மக்கள் மேலே உங்களுக்கு எந்த அக்கறையும் கிடையாதா? இப்போ திருமாவளவனை எடுத்துக்கங்க. அவர் ஒரு மாநாடு நடத்தினார். மது ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிற பேரில் ஒரு மாநாடு நடத்தி மது தயாரிப்பவர்களையே அந்த மாநாட்டில் பேச வச்ச மகான் தான் திருமாவளவன் அவர்கள். அப்படியாப்பட்ட அறிவாளி தான் திருமாவளவன் அவர்கள். ஆனால் இதுவரைக்கும் அந்த மாநாடு நடத்தி 1% மது ஒழிப்பு நடந்திருக்கு கிடையாது. அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கப்பட்டதும் கிடையாது. சரி, இப்போ ஒரு அருமையான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏன்டா அதை பேசுகிற அப்படின்னா, இப்போ ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவருடைய 2 எம்எல்ஏக்களுடைய சப்போர்ட்னால இப்போ ஒரு ஆட்சி அமையுது. அதாவது தமிழக வெற்றி கழகத்தோட ஆட்சி அமையுது. அப்படிங்கும்போது இவர் அந்த இடத்துல மக்கள் நலனுக்காக இந்த உங்களுடைய ஆட்சியில் மது விற்பனையை முற்றிலும் தடை செய்வீங்களா? தடை செய்யுங்க, நாங்கள் ஆதரவு தர்றோம் அப்படின்னு இவர் கேட்கவே இல்லையே. மது விற்பனையை, அந்நிய நாட்டு மது விற்பனையை 100% விற்பனையை தடை செய்துட்டு உள்ளூர் மதுவான தென்னம்பால், பனம்பால், ஈச்சம்பால் இவைகளை திறந்து விடுங்க. இதன் மூலமாக ஒரு தென்னை மரம் வச்சிருக்கிற ஒரு விவசாயி கூட ஒரு மாதம் 1000 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு அதுக்கு வழி இருக்குது. அதை செஞ்சீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தர்றோம் அப்படின்னு யாராவது ஒரு நபர், பொது உடைமை கட்சி கம்யூனிஸ்ட்காரங்க, மக்கள் நல்லே 100% நாங்கள் உண்மையாக செயல்படக்கூடியன்னு சொல்லிக்கக்கூடிய இந்த கம்யூனிஸ்ட்வாதிகள், திருமாவளவன், இந்த முஸ்லீமுக்கு யாராவது ஆதரவு கொடுத்த யாராவது இந்த ஒரு விஷயத்தை கேட்டாங்களா அப்படின்னா கேட்கவே கிடையாது. நிபந்தனையற்ற ஆதரவு. என்ன காரணத்துக்காக நிபந்தனையற்ற ஆதரவு கொடுக்குறீங்க? இதை இதுவரைக்கும் விஜயோட ஆட்சியை பற்றி பேசிக்கிட்டு இருக்க யாருமே இந்த கேள்வியை கேட்கல. நான் எல்லா வீடியோவும் பார்த்துருக்குறேன். எல்லாருடைய வீடியோவும் பார்த்துட்டு தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். இவர்கள் இதை கேட்கவே கிடையாது. மது ஒழிப்பதை பற்றி பேசவே இல்லை. விஜய்கிட்ட அருமையான வாய்ப்பு பேசியிருக்கலாம். அப்போ இவங்களுக்கு மக்கள் நலனில் எந்த விதத்துலையும் அக்கறை இல்லை. ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இவங்க ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குற நிலையில் நீங்கள் சொன்ன இலவச திட்டங்கள் அத்தனையும் ஒன்று விடாமல் குறைஞ்சபட்சம் 3 மாதத்துக்கு அப்புறம் நிறைவேற்ற ஆரம்பிச்சிடணும். அனைத்தையுமே குறைஞ்சபட்சம் 3 மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் நிறைவேற்ற ஆரம்பிச்சிருக்கணும். பணம் இல்லை, காசு இல்லை, செய்ய முடியல, கிடைக்கல, போகல, வரல, எதுவுமே சொல்லக்கூடாது. அப்படி இதெல்லாம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுருந்தால் நீங்கள் முன்னாடியே சிறந்த யோசனையோட இந்த அறிவிப்புகளை மக்களுக்கு செஞ்சுருக்கக்கூடாது. இலவசங்களை மக்களுக்கு தரேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கக்கூடாது. அப்படின்னா ஒருவேளை நீங்கள் இதை 3 மாதத்தில் செய்கிறேன்னு சொன்னீங்கன்னா 3 மாதத்தில் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அனைவருக்கும் சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி அனைவருக்கும் கொடுக்கணும். 2.25 கோடி ரேஷன் கார்டுனா 2.25 கோடி பேருக்கு மாதம் 2500 ரூபா கொடுத்துடணும்.
இதுக்கு உத்தரவாதம் நீங்கள் கொடுக்குறாப்பல இருந்தால் உங்கள் ஆட்சிக்கு கண்மூடித்தனமான நிபந்தனையற்ற ஆதரவு நாங்கள் தர்றோம் அப்படின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? ஒருத்தர் கூட சொல்லியே. அப்போ இந்த மக்கள் மேலே இந்த தலைவர்களுக்கு 1% கூட அக்கறை இல்லை. ஆனால் இந்த மக்கள் தான் காசுக்காகவும் பணத்துக்கும் 5க்கும் 10க்கும் 1000க்கும் 500க்கும் 50க்கும் 100க்கும் வேட்டிக்கும் சிலைக்கும் அரிசிக்கும் பருப்பும் போய் காத்துக்கிட்டு நிற்கிறான். எதையாவது போடுவானா அப்படின்னு கையேந்திக்கிட்டே நிற்கிறான் இந்த தலைவர்கள்ட்ட. ஆனால் அந்த தலைவர்கள் தங்களுடைய வாய்ப்பு கிடைக்கும் போது கூட ஒரு விஷயத்த கூட மக்களுக்காக கேட்கல பாருங்க. இந்த விஜய்கிட்ட ஒரு விஷயத்த கூட மக்கள் கேட்டாங்க. நிபந்தனையற்ற ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. உண்மையிலே நீங்கள் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துட்டீங்க விஜய்கிட்ட. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துட்டீங்களா நீங்கள்? அவ்வளோ நல்லவர்களா நீங்கள்? சிந்தியுங்கள் மக்களே, இந்த தலைவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற தயவுசெய்து சிந்தியுங்கள் மக்களே. சிந்திச்சு தெளிவடையுங்கள். நன்றி உறவுகளே.